இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 11வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். 11வது பாடம் எதை பற்றியது? போன வாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த வார பாடமும் கூட. கடைசி கால தீர்க்கதரிசன சம்பவங்கள் எல்லாம் அது கடந்த காலத்தில் நடந்த வரலாற்றுக்குள்ளே இருக்கிறது என்று நம்ம படிக்க ஆரம்பித்தோம். அதாவது அவர்களுக்கு ஒரு சம்பவமாக நடந்து முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு அறியாமையிலேயே அவங்கள்ட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் கடைசி காலத்தில் நிறைவேற போகுது. இதுதான் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக நடந்தது, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று பவுல் சொல்றார். சரி, அந்த வகையில் இந்த பாடத்தில் நம்ம 2 மிக முக்கியமான புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்திற்குள் எப்படிப்பட்ட கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் ஒளிந்திருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க போகிறோம். புரியுதா உங்களுக்கு? 2 மிக முக்கியமான புத்தகங்கள். அந்த புத்தகத்துக்குள்ள கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் நிறைய ஒற்றுமைகள் காணப்பட முடிகிறது. அந்த 2 புஸ்தகம் என்ன? 2மே பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் தான். ஒன்று ரூத், இன்னொன்று எஸ்தர். ரூத்துவின் புஸ்தகத்தில், சரிங்களா, எஸ்தரின் புஸ்தகத்தில் கடைசி கால நிகழ்வுகள்லாம் எப்படி வருகிறது, அங்கு நடந்த சம்பவத்திற்கும் கடைசி கால நிகழ்வுகளுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்பது தாங்க பார்க்க போகிறோம். சரிங்களா? அதன் வழியாக நம்ம ஒரு வரலாற்று விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இனிமே அதில் ஏதாவது கடைசி கால தீர்க்கதரிசனங்களுக்கு ஏதாவது ஒற்றுமை காணப்படுகிறதா என்பதை சிந்திக்கும்படியாகத்தான் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஜெபத்தோட படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, தீர்க்கதரிசனங்கள் எழுப்புதலை கொண்டு வரும் என்று நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசனங்களை வாசிக்க எங்களுக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறீர், அதற்காக நன்றி. ஆவியானவர் மூலமாக அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, கற்றுக் கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 11வது பாடம் ரூத், எஸ்தர். ரூத் புஸ்தகத்தினுடைய அந்த வரலாற்று விஷயத்தெல்லாம் பார்த்துட்டே வருவோம். அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒற்றுமை வருது என்றதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ரூத்தில் அந்த புஸ்தகத்தில் 4 அதிகாரங்கள் இருக்குது. மிக முக்கியமான 3 கதாபாத்திரங்கள் இருக்கிறது. அந்த 3 கதாபாத்திரங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும். ஒன்று நகோமி, மற்றொன்று ரூத்து, இன்னொருவர் போவாஸ். ஆக நகோமியை குறித்து படிக்கணும், ரூத்தை குறித்து படிக்கணும், போவாஸை குறித்து படிக்கணும். இந்த 3 நபர்களை நல்லா நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் என்னென்ன கடைசி கால சம்பவங்கள்லாம் தொடர்புடையதாக இருக்குதுன்றத சிந்திக்கலாம். வாங்க, ரூத் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்கலாம். பாருங்க, பெத்லஹேம்ல என்னமோ நடக்குதுங்க. வாங்க, 1:1 ரூத் சரித்திரம் 1:1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அப்ப தேசத்திலே, யூதா தேசத்திலே, பெத்லஹேம்லே என்ன நடந்துச்சுன்னு கேட்டா 1:1 என்ன பதில் தருகிறது? யூதாவில் பெத்லஹேம்ல பஞ்சம் உண்டாயிற்று. சரிங்களா? அப்போ யூதாவில் பஞ்சம் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் உடனே குடிபெயர்ந்து உங்கள் இடத்துக்கு போகிறாங்க. சரி, அங்கேயே நிப்பாட்டுவாங்க, அடுத்த அடிக்கு போயிட வேண்டாம். அப்போ அன்னைக்கு ரூத்துவின் காலத்தில், நகோமியின் காலத்தில் பஞ்சம் வந்துச்சு. அப்போ இதே போல் கடைசி நாட்களில் பஞ்சம் வருமா? பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், பஞ்சம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சரீர ரீதியான பஞ்சத்தை விட கொடிய பஞ்சம் ஏதாவது வருமா? என்னங்க சரீர ரீதியான பஞ்சத்தை விட கொடிய பஞ்சம்? ஆமா, ஒரு பஞ்சம் இருக்குது பாருங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆமோஸ் 8 பக்கம் 1070 வந்துருங்க. வசனத்தை வாசிக்கிறேன். கடைசி நாட்கள்ல பஞ்சம் வருமா? அப்படி பஞ்சம் வருமானால் என்ன பஞ்சம் வரும்? அந்த பஞ்சத்துல தான் இருக்கிறோமா? சரிங்களா? அப்ப என்ன பஞ்சம் வரப்போகுது பார்க்கலாமா? 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இப்போ யாரோ பஞ்சத்தை அனுப்புறாங்க. சரி, ஏன் அனுப்பணும் பார்க்கலாம். என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை, அந்த பஞ்சம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கடைசி நாட்கள்ல பஞ்சம் வருமா வராதா? ஆமா. சரீர பஞ்சமா? சரீர பஞ்சம் அல்ல. தாகத்துக்குரிய பஞ்சமா? அதுவும் அல்ல. அப்ப எதுக்கு பஞ்சம்? வசனத்திற்கான பஞ்சம்.
அப்ப பைபிளுக்கு பஞ்சமா? பைபிளுக்கெல்லாம் பஞ்சம் இல்ல. வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம். வசனத்தை கேட்க முடியாதுங்க. வசனத்தை கேட்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அதை சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. அப்ப இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க வழக்கமாக வசனத்துக்கு அடிப்படையில் கேள்வி கேட்பது உண்டு. இந்த முறை நடைமுறை வாழ்க்கையிலிருந்து கேட்கிறேன். இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவதற்கு உரிய ஊழியர்கள் நிரம்ப இருக்கிறாங்களா? இல்லை அதற்கு ஊழியர்களுக்கு பஞ்சம் இருக்கிறதா? பஞ்சம் இருக்கிறது என்று நீங்க சொல்வீர்களானால் அப்ப அன்னைக்கு பெத்லஹேம்ல பஞ்சம், இன்னைக்கும் பஞ்சம். வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சம். பார்த்தீங்களா? அந்த ஒரு வசனம் எடுத்தோம். அந்த ஒரு வசனத்துக்குமே எப்படி கடைசி காலத்துக்கு தொடர்புடையதா வருது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பார்த்தீங்களா? சரி, அப்ப அந்த பஞ்சத்தை பற்றி தான் ரூத் புஸ்தகம் சொல்லுதுங்க. அந்த பஞ்சம் வந்துச்சு. அப்ப நாமும் பஞ்சத்துல தான் இருக்கிறோம். சரிங்களா? சத்தியத்தை சத்தியமாக சொல்றதுக்கு ஆட்கள் குறைவு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அந்த வசனம் எங்க இருக்குது? அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரிங்களா? அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே எல்லா தொழிலுக்குமே ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா ஊழியத்தை சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. இது நீங்க ஒத்துக்கணுங்க. சரி, இப்ப பஞ்சத்தின் போது அங்க என்ன செஞ்சாங்க? 1:1 நான் திரும்பியும் வாசிக்கிறேன். அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். யாரோ ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு அவங்க 2 பிள்ளைகளை கூப்பிட்டு போய் மோவாப் தேசத்துல போய் சஞ்சரிக்கிறான். சரி, இப்ப பாருங்க விஷயம். வசனம் 2. அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. இப்பதான் பேர் வருது, நகோமி. நம்ம 3 பேரை படிச்சா ரூத் புஸ்தகம் புரியும்னு சொன்னோம்ல. 1 நகோமி இங்க வந்துருச்சு பாருங்க. அடுத்தது ரூத், அடுத்தது போவாஸ். சரி, அப்ப முதல்ல எலிமெலேக்கினுடைய ஒய்ஃப் தான் நகோமி. அவருடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதயாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எபிப்ராத்தராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். முதல் வசனம் சஞ்சரித்தார்கள், அங்க போய் கொஞ்ச காலம் இருக்கிறாங்க. இப்ப வசனம் 2 சொல்லுது அங்கே இருந்து விட்டார்கள். இப்ப வசனம் பாருங்க, வசனம் 3. நகோமியின் புருஷனாகி எலிமெலேக்கு இறந்து போனான். இப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்க போய் அவங்க என்ன செஞ்சாங்க? பஞ்சத்தின் போது அங்க போய் பஞ்சம் பிழைக்க போனாங்க. அப்புறம் அங்கேயே இருந்துட்டாங்க. இப்ப அங்கே இருக்கும் பொழுது இப்ப இன்னொரு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது வாழ்க்கையில. அவங்க ஹஸ்பண்ட், நகோமியுடைய ஹஸ்பண்ட் எலிமெலேக்கு இறந்து போனார்கள். இப்ப பஞ்சம் பிழைக்க போனவங்க இருந்தது தப்புங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு தப்புக்குள்ள போறாங்க பாருங்க. வசனம் 4. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படுறாங்க. அப்ப அக்கா தங்கச்சி அப்படியே அண்ணன் தம்பி கட்டிக்கிறாங்க. ஓர்பாள், ரூத் இவங்க 2 பேர் மோவாபிய ஸ்திரீகள் எடுக்கிறாங்க, கல்யாணத்துக்கு மனைவியா எடுத்துக்கிறாங்க. அவர்கள் அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். அப்ப இவங்க செஞ்ச தவறுகள்லாம் என்ன? அங்க போனாங்க, ரைட்டு, அது ரைட்டுன்னு சொல்ல முடியுமா? சரி, அங்க போயிட்டு இருந்துட்டாங்க, தப்பு. அதுக்கப்புறம் அங்க போய் பெண் எடுத்துட்டாங்க, தப்பு. இப்ப நடுவுல ஆண்டவர் உணர்த்துறாரு. இப்ப எலிமெலேக்கு என்ன பண்ணிட்டான்? இறந்து போயிட்டான். இப்ப எலிமெலேக்கு மட்டுமா இறந்து போனா? அப்புறம் பாருங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷரையும் இழந்து தனித்தவளானாள். கவனிச்சிங்களா? ஆக 3 லேடிஸுமே விடவா மாறிட்டாங்க. எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கைங்க அது. என்ன, அவன் அப்பாவும் இறந்துட்டாங்க, பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. 3 லேடிஸுமே எந்த விதமான ஜென்ஸும் இல்லாம அவங்க அங்க இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? இப்ப ஒரு விஷயங்க, அதாவது சாப்பாடு இல்லாமையினால செத்துருவோன்னு நினைச்சு போனாங்க. சாப்பாடு கிடைச்சிச்சு, ஆனா எல்லாரும் இறந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, பிள்ளைங்க இறந்துட்டாங்க. எதுக்காக? பயந்து
செத்துருவோமோ பயந்து நீ பெத்லகேமை விட்டு போனியோ அது நடந்துச்சு. சாப்பாடு இருந்துச்சு, தேவையானது இருந்துச்சு. ஆனா ஆட்கள் இறந்துட்டாங்க. எவ்வளவு கொடுமையான விஷயம். அதனால தான் நகோமி சொல்றா, எப்படி அவ ஊருக்கு திரும்ப வரா, ஆண்டவர் திரும்பவும் சந்திக்கிறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு, அப்பத்தெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு திரும்பியும் ஊருக்கு வரும் பொழுது அவ சொல்ற வார்த்தையை கவனிங்க. வசனம் 20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொன்னாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். நகோமினா என்ன, மாறாள்னா என்ன அப்படின்னா, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். தூக்கி போட்டுச்சு பார்த்தீங்களா இந்த அம்மா. ஆண்டவரா கொடுத்தாரு இந்த கசப்பை. இந்த பஞ்சம் வரும்போது இந்த இடத்த விட்டுட்டு போ, நீ ஜெபம் பண்ணிட்டா போன, நீ ஜெபம் பண்ணிட்டா அங்கேயே இருந்த, நீ ஜெபம் பண்ணிட்டா அங்க இருக்கிற ஸ்திரீகளை பெண் எடுத்த, செஞ்சதெல்லாம் நீனு. இப்ப கசப்பு வரும்போது பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஆண்டவரா? புரியுதா உங்களுக்கு? ஆக பஞ்சம் வந்துச்சு, நகோமி ஃபேமிலியா போனா, இப்ப உயிரோடு இருக்கணும் புறப்பட்டு போனா, இப்ப அவன் கணவன் போய் அவன் பிள்ளைக போய் இப்ப விடோவா மாறி எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறா. கசப்பான வாழ்க்கை மட்டும்தான் மிச்சம். இங்க கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான பாடம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறாரு, அப்ப பஞ்சத்துல கூட இருக்கலாங்க. தேவன் நம்மோடு இருக்கும்போது பஞ்சம் கூட ஆசீர்வாதம் தாங்க. இப்ப எல்லாமே இருக்கும்போது தேவன் இல்லைன்னா அதுதாங்க மிகப்பெரிய சாபம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, சேர்ந்துச்சா? அப்ப பஞ்சம் இருக்குது, தேவனும் இருக்கிறாரு, பரவாயில்ல. உணவு இல்லை, ஆனா தேவன் இருக்கிறாரு, பரவாயில்ல. ஆனா தேவன் இல்லை, எனக்கு எல்லாமே இருக்குதுன்னா அது தாங்க மாறா. அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்க இருக்கிறீங்களா? இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில மாறாவின் அனுபவம் இருக்குதா? எல்லாமே இருக்குது, ஆனா அதை அனுபவிக்க உங்களால முடியாம கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களா? அதுக்கு தாங்க இந்த பாடம் வந்திருக்கு. ஆக நகோமி கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிற முதலாவது பாடம். சரி, இப்ப அடுத்தது 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா அந்த ரூத்தை பத்தி கொஞ்சம் சொல்லப்படுது. ஆக நகோமி அப்பம் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. எங்க போயிட்டா? பெத்லகேம் என்கிற ஊரை விட்டு போயிட்டா. பெத்லகேம்னு அர்த்தம் என்ன? பெத்லகேம்னா அப்பங்களின் வீடுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அப்ப அப்பம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பஞ்சம் வந்துச்சுங்க, அவ புறப்பட்டு போயிட்டாங்க. இப்ப புறப்பட்டு போய் அங்க பெண் எடுக்கிறா பார்த்தீங்களா? ரூத் எடுத்தா, ஓர்பாள் எடுத்தா. இப்ப ரூத் என்ன செஞ்சா? ஓகே, இங்க ஆண்டவர் அப்பம் கொடுக்குறாரு, பஞ்சமெல்லாம் போயிருச்சு, நல்ல மழை வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செஞ்சான்? சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வரப்போகுது. இப்ப வாங்க வாசிக்கலாமா? 1 வசனம் 16, 17 பாருங்க. மன்னிக்கும், வசனம் 16, 17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நான் ஊரை பார்த்து போறேம்மா, நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லியிருக்கிறா. அதனாலதான் சொல்றா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர், கவனிங்க, நகோமியாகிய நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இந்த அம்மா பஞ்சத்துல புறப்பட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்ப அந்த அம்மா சொல்லுது, நீ உன் ஊரை பார்த்து போமா, நீ உன் ஜனத்தோட போய் சேர்ந்துரு அப்படின்னு போய் சொல்லும்போது ரூத்து என்ன செஞ்சா? ரூத்து சொல்றா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உன்னையும் என்னையும் மரணம் மட்டும்தான் பிரிக்கணும். அப்படி மரணத்துக்கு முன்பாக நான் பிரிந்து போவேனானால் கர்த்தர் என்ன அடிக்கட்டும். சரிங்களா? அப்ப இந்த பெண்ணு, ரூத் என்கிற பெண்ணினுடைய வாழ்க்கையை இங்க பார்க்கிறோம். ஏற்கனவே அவங்க அக்கா ஓர்பாள், அவன் புறப்பட்டு போயிட்டா, அவங்க மாமியார் சொன்னாங்க, அழுதுட்டு போயிட்டா. ஆனா ரூத் என்ன செஞ்சா அப்படின்னா, அவ இந்த நகோமியினுடைய இடத்தை தான் இடமா மாத்திக்கிட்டா, நகோமியினுடைய ஜனத்தை தன்னுடைய ஜனமா மாத்திக்கிட்டா.
நகோமுடைய தேவன் தன்னுடைய தேவனா ஏத்துக்கிட்டான். சரிங்களா? அப்ப அவங்க யூதா இவளுடைய தேசமா மாறிடுச்சு. சரிங்களா? அவர்களுடைய ஜனம் இவர்களுடைய ஜனமா மாறிடுச்சு. அவர்களுடைய தேவன் கர்த்தர் இவளுடைய தேவனாக மாறிட்டாரு. இப்ப நான் என்னுடைய மாமியாரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அன்புங்க. சரிங்களா? பல சமயத்துல தேவனோடு அன்புல இருப்போம், ஆனால் மனிதர்களோடு அன்புல இருக்கிறீங்களா? இதை கேட்டுட்டு இருக்கிற மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், உங்க உறவு இப்படி இருக்கிறதா? விசேஷமாக மருமகள், நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, மாமியாரை இப்படி நேசிக்கிறீங்களா? சத்தியத்தை அறியாத ஒரு பெண்ணு அவங்க மாமியாருக்கு காட்டுகின்ற அன்பு உங்கள்கிட்ட இருக்கிறதா? உங்கள்கிட்ட இவ்வளோ சத்தியம் இருக்குதே, இவ்வளோ சத்தியத்தை வச்சு இன்னொரு ரூத்துக்கு மேல டபுள் ரூத்தா நீங்க இருக்கிறீங்களா? யோசிங்க. அப்ப எப்படி நேசிக்கணும் இந்த பெண்ணிட்டு, இந்த புறஜாதி பெண்ணிட்டு வந்து மோவாபிய ஸ்திரீட்டு நம்ம கத்துக்கணுங்க. சரி, அப்ப இந்த பெண் என்ன செய்யறாங்க பாருங்க, வசனம் 18. அவள் தன்னோடு வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. நகோமி நை நை நைன்னு சொல்லிட்டு போ போ போன்னு சொன்னாங்க. இப்ப பேசுறதே விட்டுட்டாங்க. ஏன்னா நகோமி என்ன செஞ்சாலாம், அவள்கிட்ட ஒரு மன உறுதியா இருக்கிறத கண்டு நகோமி பேசவே இல்லை. இல்லப்பா, உண்மையிலேயே அவ ரூத் அவ ஜனத்தை விட்டுட்டா, அவளுடைய இடத்தை விட்டுட்டா, மோகாப் தேசத்தை விட்டுட்டா, அவளுடைய தெய்வங்களை விட்டுட்டா. என்னுடைய தெய்வத்தை, என்னுடைய சர்ச்சை, என்னுடைய இடத்துக்கு அவ உண்மையிலே விரும்புறா, எனக்காக விரும்புறா அப்படின்றத கண்டு அப்புறம் அவள் பேசவில்லை. கவனிச்சிங்களா? அப்ப வசனம் 14 பாருங்க, அவ உறுதியா இருக்கிறாள் சொல்லப்பட்டிருக்கா. வசனம் 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்ப ரூத்துட்ட குணம் என்ன? ரூத்துவின் குணம், அவள் விடாமல் பற்றி இறுக பற்றி பிடிக்கின்ற ஒரு குணம். ரூத்துட்ட இருக்கக்கூடிய குணம் என்ன? அவள் மன உறுதியா இருக்கிறாள். எதுல மன உறுதி? நான் என்னுடைய மாமியை விட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் என் மாமியோட தான் இருப்பேன் அப்படின்ற அருமையான ஒரு குணங்க. சரிங்களா? இவ்வளோ அழகான விஷயம். அப்ப இங்க பாருங்க, இந்த ரூத்து எதை குறிக்கிறாங்க? இங்க நகோமி எதை குறிக்கிறாங்க? நகோமி தேவனுடைய சபையை சேர்ந்த விசுவாசி. தேவனுடைய சபையில உன் ஜனம் என் ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு புதுசா வந்த விசுவாசி தான் இந்த ரூத்து. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க கொஞ்சம் கோவப்படாம என்கிட்ட பதில் சொல்லுங்க. பழைய விசுவாசி இவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? புது விசுவாசி இவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? அப்ப பாருங்க, புது விசுவாசிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வைராக்கியம் பழைய விசுவாசிட்ட இருக்குதா? ரூத்துட்ட இருக்கிற வைராக்கியம் நகோமிட்ட இல்லை. என்ன சொல்ல வரேன் புரியுதா? ஆண்டவர் மட்டும் பேசுறாங்களா? நீங்க பல பல வருஷங்களாக சபையில இருக்கலாம், ஆனா புதுசா ஒருத்தர் சபையில சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு வராங்களே, அவங்கள்ட்ட காணப்படுற கள்ளங்கபடம் இல்லாத அன்பு உங்கள்கிட்ட இருக்கா? அவங்கள்ட்ட காணப்படுகின்ற மன உறுதி, அவங்கள்ட்ட காணப்படுகின்ற வைராக்கியம், அவங்கள்ட்ட காணப்படுகின்ற கீழ்ப்பிடிதல் உங்கள்கிட்ட இருக்குதா? அதுதாங்க விஷயம். அப்ப வெளியிலேருந்து வந்த ரூத்துடைய விசுவாசம், வைராக்கியம், அன்பு ரொம்ப தூய்மையா இருந்துச்சு. அதுதாங்க. அப்ப பாருங்க, பஞ்சம் இருக்குது, பஞ்சத்துக்கு சாப்பாட்டுக்காக விசுவாசி புறப்பட்டு ஓடிருச்சு. வெளில கல்யாணத்துக்கு புறப்பட்டு ஓடிருச்சு, அல்லது யாராவது திட்டாங்க புறப்பட்டு ஓடிருச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆனா புதுசா வர்றவங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. கடைசி காலத்துல அநேகம் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஆட்கள் வருவாங்க, சபையினுடைய சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, அவங்க சத்தியத்தை சொல்லுவாங்க அப்படின்னு படிச்சுக்கிறோம். பார்க்குறீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஆக ரூத்துவினுடைய குணத்தை பார்த்தோம், நகோமியினுடைய குணத்தை பார்த்தோம். இப்ப அவங்களுக்கு பஞ்சம் பிழைக்க போனாங்க, திரும்பவும் வந்துட்டாங்க. இப்ப வரும்பொழுது அவங்க ஊருக்கே வந்துட்டாங்க, அவங்க மாமியார் ஊருக்கே வந்துட்டாங்க. வரும்பொழுது இப்ப அவங்க சந்திக்கிற 2 பிரச்சனை. ஒன்று, சாப்பிடணும், ஒன்றும் இல்லை, ஏன்னா ஊருக்கு புது ஊருக்கு பண்ணுறாங்க இல்லையா. அடுத்தது, அவங்க சொத்து பத்துக்கள்லாம் இங்கே இருந்துச்சே, அந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் மீட்க முடியல, ஏன்னா இவங்க தான் வேற இடத்துக்கு போயிட்டாங்களே. சரிங்களா? அப்போ அதை சாப்பாடு வேணும்,
இப்போ அடுத்தது சொத்துக்களை எல்லாம், சுதந்திரத்தை எல்லாம் மீட்க வேண்டும். இப்போ எப்படி மீட்க போகிறாங்க? எப்படி சாப்பாடு கிடைக்க போகுது? இந்த 2 பிரச்சனையை நம்ம எப்படி சந்திக்கப்படுறதுன்னு, எப்படி சந்திக்கிறாங்க, மன்னிக்கும் எப்படி சந்திக்கிறாங்கன்றத கவனிங்க. ரூத் 2 வசனம் 1 அப்படியே வாசிக்கலாங்க. ரூத் 2 வசனம் 1 நான் 11 வரைக்கும் வாசிக்கிறேன். நகோமி அவருடைய புருஷனாகி எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகி இனத்தான் ஒருவன் இருந்தான். ஒரு போவாஸ், அவங்க சொந்தக்காரர், ரொம்ப நெருங்கி சொந்தக்காரர். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். மருமகளேன்னு சொல்ல, மகளே போயிட்டு வா அப்படின்றாள். அதற்கு அவள் போய் வயல்வெளிகளில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. தற்செயலாக பார்க்கிறா, ஆனா தற்செயல் அல்ல, தேவனுடைய அது செயல் அது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆஸ்வதிப்பாராக என்றார்கள். இங்கிருந்து வராப்புல போவாஸ், பெத்லகேம்ல இருந்து வராப்புல. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிகட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டாள். காலம் துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றார். அது நாங்கெல்லாம் அறுக்கும் பொழுது கீழே விழுற காரியத்தெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிறேன்னு கேட்டா, காலையிலேயே வந்துட்டா, உள்ளதான் இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. நீ இந்த இடத்துலயே இரு. கவனிச்சுட்டே வரீங்களா? என்ன பிரச்சனை? பிரச்சனை நம்பர் 1 என்ன? இந்த பிரச்சனை எப்படி சந்திக்கப்படுது? போவாஸ் சொல்றாரு, நீ இந்த வயல்லையே இருந்து, என் வயல்லையே இருந்து, என் பெண்களோடவே இருந்து உனக்கு தேவையானதை பொறுக்கிக்கொள். பார்த்தீங்களா? சரி, இப்ப பாருங்க வசனம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். கவனிச்சிங்களா? அப்ப சாப்பாடு, தண்ணி, பாதுகாப்பு எல்லாம் கிடைச்சிச்சா? எல்லாமே கிடைச்சிச்சு பாருங்க. சரிங்களா? அவளுடைய ஜனத்தை விட்டா, அவளுடைய தெய்வத்தை விட்டா, அவளுடைய எல்லா அப்பா அம்மாலாம் விட்டுட்டு மாமியாரை நேசிக்கிறேன்னு வந்தா பாருங்க. இப்போ விஷயம் என்னாச்சு? அவளுக்கு தண்ணியும் பாதுகாப்பும் உணவும் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லைங்க, வசனம் 16 பாருங்க. அவள் பொறுக்கி, போவாஸ் ஒரு விஷயம் சொல்றாப்புல, கீழே விழுறது தான், அறுக்கும்போது அப்படியே கீழே விழுறது தான் எடுத்துட்டு போக முடியும். இப்ப சொல்றாப்புல போவாஸ், அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பா, எல்லாம் ரொம்ப கச்சிதமா வாரி கொண்டு வந்துடாத, கொஞ்சம் அப்படியே விடு, அவன் கொஞ்சம் பொறுக்கிட்டு போட்டோம் அப்படின்றாப்புல. போவாஸ் பெத்லகேம்ல இருந்து வராரு. போவாஸினுடைய குணத்தை பார்த்தீங்களா? கொஞ்சம் விடுப்பா, அந்த பிள்ளை எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாப்புல. சரிங்களா? அப்ப போவாஸ் முதல் விஷயம், இந்த உணவு பஞ்சத்தை அவர் தீர்த்து வைக்கிறார், உணவு பற்றாக்குறையை அவர் தீர்த்து வைக்கிறார். இப்ப வசனம் 18 பாருங்களேன். வசனம் 18, அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் வைத்ததை எடுத்து அவளுக்கும் கொடுத்தாள். கவனிச்சிங்களா? அப்ப ரூத்துக்கும் கிடைச்சிச்சு, அவங்க மாமியாரும் கிடைச்சிச்சு, நகோமி கிடைச்சிச்சு. அப்ப உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை போயிருச்சா? போயிருச்சு. இப்ப அடுத்த பிரச்சனை என்ன? லேண்டு பிரச்சனை. அவங்க சொத்துக்களை அவங்க மீட்க முடியல. அவங்க வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் வருஷம் 10 வருஷம் தங்கினதுனால அவங்களுடைய ஆதார் கார்டு செல்லுபடி இல்லாமல் போயிருச்சு, ரினியூவா பண்ண முடியல. இப்போ லேண்டை எப்படி மீட்கிறது? சரிங்களா? இப்போ போவாஸ் ஒரு விஷயம் செய்கிறாப்புல. 3:12-13 பாருங்க.
நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். ஆனாலும் என்னில் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரி தங்கியிரு. நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாது இருந்தானே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். இப்ப என்னது, நான் அந்த இடத்த மீட்டு கொடுக்குறேன், நான் சொந்தக்காரன் தான், ஆனால் என்னை விட நெருங்கின ஒரு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்குறேன், அவன் கல்யாணம் பண்ணட்டும், மீட்டு எடுக்கட்டும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் பண்ணித்தரமா அப்படின்னு சொல்கிறாப்புல. செஞ்சாப்புலையா? அதே மாதிரி ரூத் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ரூத் 4 முதல் 4 வசனங்கள். போவாஸ் பட்டின வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் அங்கு வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்கள் உட்கார்ந்தார்கள். பட்டண வாசல்ல அவனை கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு மூப்பர்கள்லாம் கூப்பிட்டு உட்காடுறாங்க. இது என்ன விஷயம்? கடைசி காலத்துல ரொம்ப நெருங்கிய விஷயம் வருது பாருங்க. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படி எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னை தவறும் அதை மீட்கத்தக்கவன் வேறொருவன் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன். சரி, மீட்கிறேனாப்பா, இன்னொரு விஷயம் இருக்குது. மீட்கணும்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த பெண்ணை, எலிமெலேக்கினுடைய மருமகளை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த லேண்டும் உனக்கு சொந்தமாயிடும் அப்படின்றான். என்னால் முடியாது அப்படின்றாப்புல. அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், அந்த லேண்டை மீட்டுக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அந்த லேண்டு பிரச்சனையும் முடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு காரியங்க, என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது, எங்கே கூடுறாங்க? பட்டண வாசல்களில் மூப்பர்கள் இருக்கிற இடத்துல கூடுறாங்க. அங்கே வச்சு போவாஸ் அவர் திருமணம் முடிக்கிறார் ரூத்தை. அடுத்தது அவர் லேண்டை மீட்டு கொடுக்கிறார். இந்த போவாஸ் யாரு? இதற்கும் கடைசி காலத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? எப்படி அந்த லேண்டை போவாஸ் மீட்டு கொடுக்கிறாரோ அதே போல பெத்லகேம்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய ரத்தத்தையும் எடுத்தவர். யார் அந்த போவாஸ்? அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம் இழந்த இந்த பூமியை அவர் மீட்டு கொடுப்பார். ரூத்தின் கதை, சரித்திரம் நமக்கு சொல்ற விஷயம், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது, அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியை நம்மகிட்ட கொடுத்திருந்தாரு, இந்த பூமியை அவர் திருப்பி கொடுப்பார் என்கிற கடைசி கால சம்பவத்தை சொல்றாங்க. எவ்வளவு அழகான விஷயம் கவனிச்சிங்களா? சரிங்க, இப்ப அப்படி செய்வதற்கு முன்பாக, லேண்ட் வாங்கறதுக்கு முன்பாக, இங்க போவாஸ் என்ன சொன்னாப்புல? ரூத்தை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாப்புல. ரூத் யாரு? சரிங்களா, புதுசா வந்த பெண்ணு. சரிங்களா, யூதா பெத்லகேமை சேர்ந்த பெண்ணா மாறிட்டா. இப்ப அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணும். அதே மாதிரிதாங்க இயேசு கிறிஸ்து மணவாளன், அவருடைய சபை மணவாட்டியை கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் மக்கள் யார் யாரெல்லாம் பரலோகம் வராங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா, அடுத்தது அவர் அந்த பூமிக்கு வந்து இந்த லேண்டையும் மீட்டு எடுத்துருவாருங்க. ஆக லேண்டை மீட்கணும்னா அவர் சபையை அவர் திருமணம் முடிக்கணும். எவ்வளவு அழகா பொருந்தது பார்த்தீங்களா? இங்கேயும் திருமணம், கடைசி நாட்கள்லையும் திருமணம். சரிங்களா? ஆக மணவாளன் மணவாட்டி, இந்த வசனம் எங்க இருக்குது? கிறிஸ்து தான் மணவாளன், சபை தான் மணவாட்டி. எங்கேயும் இருக்குது இல்லையா? அதை கொஞ்சம் போடுங்க. இப்ப லேண்டையும் ஆண்டவர் என்ன செய்வார்? மீட்டு கொடுப்பார். என்ன? சரி, இதெல்லாம் எங்க நடக்குது? மூப்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ற இடம் எது? அதுதான் பட்டண வாசல். அதுதான் பட்டண வாசல். அதே போல எங்கேயாவது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டுச்சா? அந்த இடத்துல பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்ப அங்க பட்டண வாசல்னா அங்க வந்து பஞ்சாயத்து நடக்கிற இடங்க, விசாரணை செய்யற இடங்க. விசாரணை செய்யற இடத்துல
கல்யாணமும் நடக்குது, விசாரணை செய்கிற இடத்துல அங்கே லேண்டையும் மீட்டெடுக்கப்படுதுங்க. அப்போ நம்மளுடைய விசாரணையில் லேண்டு மீட்டெடுக்கப்படுதா? தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் பாருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. 7:10. நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. சரி, இதுல லேண்ட் மீட்கப்படுதா? வசனம் 14. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம். ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுத்துட்றாருங்க. கவனிச்சிங்களா? அப்ப எப்படி அந்த பட்டண வாசல்ல உட்கார்ந்து லேண்டை மீட்டெடுக்கிறாங்களோ அதே போல நுட்ப நியாய விசாரணையில மணவாளன் மணவாட்டியை கல்யாணம் பண்றாரு, மணவாளன் லேண்டை மீட்டெடுத்து மணவாட்டி கொடுத்துட்றாரு. எவ்வளவு அற்புதமான விஷயங்கள். ஆக ரூத்தை படித்தோம், நகோமியை படித்தோம், போவாசை படித்தோம். ஆக இது என்னென்ன பாடலாம் சொல்லுது? அங்கேயும் பஞ்சம், கடைசி காலத்திலையும் பஞ்சம். சரிங்களா? பஞ்சத்துல பழைய விசுவாசி சபையை விட்டு போறாங்க, புது விசுவாசி சபைக்குள்ள வராங்க. இன்ட்ரெஸ்டிங். இப்ப அங்க அவங்க லேண்டை இழந்துட்டாங்க. அந்த லேண்டை போவாஸ்ங்கிற நபர் மீட்டு கொடுத்தார். அதே போல கிறிஸ்து நம்முடைய பூமியை அவர் மீட்டு கொடுப்பார். எங்க வச்சு மீட்டு கொடுப்பார்? கல்யாணம் பண்ண பிற்பாடு நியாய விசாரணையில வச்சு அவர் மீட்டு கொடுப்பாரு. சரிங்களா? எவ்வளவு. அப்ப ரூத்தின் சரித்திரம் அது வெறும் சரித்திரமா? இல்லை. அது எதை குறித்து பேசுது? வரக்கூடிய காலத்துல நடக்கக்கூடிய தீர்க்கதரிசனத்தை எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அது நமக்கு சொல்லி தருது. அதை நீங்க அப்படி நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. சரி, அப்ப ரூத்துல எப்படி தீர்க்கதரிசனம் இருக்குது பார்த்துட்டோம். இப்ப இன்னொரு புஸ்தகம் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன புஸ்தகம்? ரூத்து படிக்கணும். இன்னொன்னு எஸ்தரின் சரித்திரத்தை பார்க்கணுங்க. எஸ்தரின் சரித்திரத்துக்கு வந்துட்டீங்கன்னா, மன்னிக்கவும், எஸ்தரின் சரித்திரத்துக்கும் கடைசி காலத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? வாங்க எஸ்தர் புஸ்தகத்துக்கு வந்துருங்க. எஸ்தர்ல என்ன காரியம் நடக்குது பாருங்க. இங்க முக்கியமா ஒரு விஷயம் நடக்குதுங்க. எஸ்தர் 3:1-2. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மேதாத்தாவின் குமாரனாகிய ஆமோன் என்னும் ஆகானியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவன் இப்படியே செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனால் மொர்தகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஒரு ஆமான் என்கிற மனுஷனை ராஜா உயர்த்தி வச்சிருந்தாப்புல. இப்ப அந்த ஆமான் எல்லா ராஜாவினுடைய அரண்மனை ஊழியக்காரர்கள்லாம் அவனை வணங்கிட்டு தான் போகணும், அவனை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்? போகணும். இப்படிலாம் செய்யும் பொழுது யார் வணங்கலையா? பைபிள் சொல்லுது மொர்தகாய் வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இப்ப கேள்வி, இப்போ ஒரு மனுஷன், ஒரு சிருஷ்டி தன்னைத்தானே தேவனுக்கு சமமா உயர்த்தி என்ன வணங்கு அப்படின்னு சொல்றது, இந்த குணம் எங்கேருந்து வருது? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், எசையா 14 படித்தோம் இல்லையா? அப்ப சாத்தான் லூசிஃபர்ட்டுடைய குணம் இந்த ஆமான்ட்ட இருக்குதுங்க. அப்ப சாத்தான் இந்த ஆமான் வழியாக தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறான். மனுஷன் தேவனை வணங்காமல் மனுஷனை வணங்கும் பொழுது அந்த வணக்கம், தொழுகை, நமஸ்காரம் யாருக்கு போய் சேருது? லூசிஃபருக்கு போய் சேருது. அப்ப கவனிச்சிங்களா? இதே விஷயம், இந்த ஆசையை நிறைவேற்றி கொள்றது சாத்தான் தான் என்பதற்கு திடசாட்சியா வேற ஏதாவது உதாரணம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அந்த 3ஆவது சோதனையில என்ன செஞ்சா சாத்தான்? என் பாதத்துல விழுந்து வணங்கு, நீ பார்க்குற இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னானா இல்லையா? அதன் மூலமாக அவன் சொல்லுவது என்ன? அவனை வணங்கணும், அந்த ஆசை கொண்டவனாக இருக்கிறான். அப்ப அன்னைக்கு ஆமான் தன்னை வணங்கு அப்படின்னு சொன்னான். சாத்தானும் அதுதான் சொல்லியிருக்கிறான். சாத்தான் தான் ஸ்கிரீன் பின்னாடி இருக்கிறான். கடைசி நாட்கள்ல இதே மாதிரி எந்த ராஜாவையாவது தன்னை வணங்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? வாங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் வசனம் 4. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள்,
அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அங்க ஆமான வணங்குறாங்க, நமஸ்காரம் பண்றாங்க. இங்க கடைசி நாட்கள்ல மிருகத்தை வணங்குறாங்க. ஆமான வணங்கினா வணக்கம் நமஸ்காரம் எங்க போய் சேருதுன்னு சொன்னோம்? லூசிஃபர்ட்ட போகுது. இங்க வேணா யார்கிட்ட போய் சேருது? வலு சர்ப்பத்துக்கு போய் சேருது. ஆக இந்த மிருகம் யார்? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து யார்? தெளிவா பைபிள் சொல்லுது. மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னாரோ அதுதான் சொல்றோம். இந்த முதல் மிருகம் வேற யாரும் கிடையாது, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. சரியா? சரி, அப்ப அங்க ஆமானுங்க, இங்க அந்தி கிறிஸ்துங்க. அங்கேயும் வணக்கங்க, இங்கேயும் வணக்கம். இப்ப ஆமான் என்ன செஞ்சான்னு பாருங்க. அங்க 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 3:5. ஆமான் மோர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். எல்லாரும் வணங்குறாங்க, ஒரு பயம் மட்டும் வணங்கல. கோவம் வருமா வராதா? கோவம் வருங்க. இப்ப அதே மாதிரி சாத்தானுக்கு யார் மீதும் கோபம் வரும்? 12:17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு. ஏன்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியுடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமானுக்கு மூர்க்கம், வலு சர்ப்பத்துக்கு கோபம். ஏன் கோபம்? அவங்க 10 பிரமாணத்தை ஆசரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிய உடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அப்ப கோபம் கொண்டு நீ யுத்தம் பண்ண சாத்தான் போயிட்டான். அங்க கோபம் மூர்க்கம் வந்ததுனால மோர்தகாய் என்ன செய்ய போனா? 3:8 பாருங்க. அப்பொழுது ஆமான் ஆகாஸ் வேறு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்திலே சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும் நீங்க. அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதும் இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ஒரு விதமான ஜனம் இருக்குது, அந்த ஜனத்தினுடைய பல வழக்கம்லாம் விகற்பமா இருக்கிறது. இப்ப அந்த விகற்பமான கூட்டத்தை அப்படியே விடுறது நல்லது இல்லை. ஏன்னா அது கீழ்ப்படியில, உங்களுக்கு ராஜா போடுற சட்டத்துக்கு கீழ்ப்படியில. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். என்னவா? அழிச்சரணும் அப்படின்னு சொல்றாப்ல. யார்கிட்ட சொல்றான்? ராஜாட்ட சொல்றான். அப்பொழுது ராஜா தன் கையில் இருந்த தன் மோதிரத்தை கழற்றி அந்த ஆகானியனான அமதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். கவனிச்சிங்களா? ஒரு சீலை போட்டு மரண ஆணை பிறப்பிக்கப்படுது. கடைசி நாட்கள்ல இதே போல மரண ஆணை பிறப்பிக்கப்படுமா? ஆமான் அந்தி கிறிஸ்து. வணக்கம், இங்கேயும் வணக்கம். அவனுக்கும் மூர்க்கம், சாத்தானுக்கு கோபம். இங்க கோபம் கொலை செய்ய போயிடுறான், இங்க கோபம் கொலை செய்ய போறாங்களா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. வெளிப்படுத்தல் 13:15 பாருங்க. 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். மிருகத்தின் சொரூபத்தை வணங்கல, கொலை செஞ்சிருவாங்க. சாப்பாடு கிடையாது, வாங்க முடியாது, விற்க முடியாது. அங்க எப்படியோ அதே மாதிரிதான். அப்ப பாருங்க, கடைசி நாட்கள்ல எப்படி அந்த கிறிஸ்துவின் காலத்துல எப்படி நடக்க போகுது என்கிற விஷயத்த எஸ்தர் புஸ்தகம் வச்சிருக்குதுங்க. ஆமான் ஒரு அந்தி கிறிஸ்து மாதிரி. அவனுடைய கோபம் அந்தி கிறிஸ்துவினுடைய கோபம், அதாவது சிற்பத்தின் கோபம். அவன் மரண ஆணை போடுறது போல கடைசி நாட்கள்லையும் மரண ஆணை வரும். சிறியோர் பெரியோர் வயோதிபர் எதுவும் விட்டு வைக்காதுங்க, எல்லாரையும் கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. இப்ப என்னவா? அவங்க ராஜாவின் சட்டத்தை கீழ்ப்படுகிறது இல்லை. ராஜா என்ன சட்டம் போடுறாரு கடைசி காலத்துல? ஆமான் தன்னை வணங்கணும்னு சட்டம் போட்டாப்ல. கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்து ராஜா என்ன சட்டம் போடுறாரு? அதுதான் மிருகத்தின் முத்திரை. மிருகத்தின் முத்திரையை வாங்கலைன்னா வாங்க முடியாது, விற்க முடியாது, அல்டிமேட்டா அவனை கொன்றுவேன்றான். அப்ப மிருகத்தின் முத்திரை என்பது என்ன? ஞாயிறு ஆசரிப்பு. ஞாயிறு ஆசரிப்பு. ஆக ஞாயிறு ஆசரிப்பு கட்டாயமா இருக்கணும். நீங்க ஞாயிறு மட்டும்தான் ஓய்ந்திருக்கணும். அதை வரும்பொழுது
என்ன செய்வாங்கன்னா, ஞாயிறு மட்டும்தான் ஓய்ந்திருக்குன்னு தான் பிரச்சனை. அப்போ ஓய்ந்திருக்க வேண்டிய நாளில் ஓய்ந்திருக்கக்கூடாது, வேலை செய்யணும். அப்போ நாங்கள் ராஜாவின் சட்டத்தை மதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற மோர்தகாய்கள் இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் இருப்பாங்க. அப்போ அவங்கள கொலை செய்கிறதுக்கு ராஜாவுடைய சட்டம் புறப்பட்டு போகுது. புரியுதா உங்களுக்கு? ஆக அங்கே ஆமான் வணக்கத்தை கேட்குறான், கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து வணக்கத்தை கேட்குறான். அந்த ஆமானுக்கு பின்பாக சாத்தான் தான் இருக்கிறான், இங்கே இவங்களுக்கு பின்னாடி சாத்தான் தான் இருக்கிறான். கோபம் வருது, மூர்க்கம் வருது. மூர்க்கத்தில் மரண ஆணை போடுற, இங்கேயும் மரண ஆணை. இவங்க ராஜாவின் சட்டத்தை மதிக்கிறது இல்லை, இங்கேயும் சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது. இப்போ இப்படி அவங்கெல்லாம் அழிச்சிடணும்னு புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வாசிச்சு முடிக்கலாமா? எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்தர் 4:13. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. மொர்தெகாய் அவங்க பெண்ணை பார்த்து சொல்றாங்க, மற்றவங்கெல்லாம் சாகும் பொழுது நீ மட்டும் நல்லா இருக்கலாம் நினைச்சதாது, நீனும் செத்துருவ. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எம்மா, ஆண்டவனை உயர்த்தி வச்ச காரணம் இப்போ போய் பேசு. நீ மௌனமா இருந்துட்ட அப்படின்னா, ராஜாவை பார்த்து பேச வேண்டியதை பேசலன்னா, நீ இன்னும் சாவ, உன் தகப்பன் வீட்டார் எல்லாரும் செத்துருவாங்க, யூதர்கள் செத்துருவாங்க. ஒருவேளை நீ இந்த காலத்திற்கு உதவியா இருக்கும்படி தான் உன் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரோ, என்ன செய்வா? அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்ப அவ புறப்பட்டு போறா. அடுத்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமானினுடைய தந்திரங்களை விளக்கி காட்டுவா. அவன் ஆமான் கொலை செய்யப்படுவான், யூதர்கள் மீட்கப்படுவாங்க, யூதர்கள் எல்லாரும் கொண்டாடுவாங்க. அப்ப தேவன் எஸ்தரை பயன்படுத்தி எப்படி ஒரு பெரிய மீட்பை கொடுத்தாரு. இது அந்த காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி ஆண்டவர் எஸ்தரை கொண்டு வந்தார். அன்னைக்கு ஒரு ஆமான், இன்னைக்கு ஒரு ஆமான். அன்னைக்கு ஒரு தொழுகை சட்டம், இன்னைக்கு ஒரு தொழுகை சட்டம். அன்னைக்கும் கோவம், இன்னைக்கும் கோவம். அன்னைக்கும் மரண ஆணை, இன்னைக்கும் மரண ஆணை. எல்லாம் பொருந்தி வருதுன்னு சொன்னா, அன்னைக்கு எஸ்தரை சரியான இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வச்சிருந்தார், தானியேலை போல. அப்ப அந்தி கிறிஸ்து சட்டம் போட்டு உலகத்தையே ஏமாத்துறதுக்கு அழிவுக்கு வரும் பொழுது, அந்த காலத்துல ஆண்டவர் எஸ்தரை போல எந்த பெண்ணை வைத்திருக்கிறார், எந்த சபையை வைத்திருக்கிறார்? புரியுதா உங்களுக்கு? எஸ்தரை போல முத்தூதை உடைய சபையை வைத்திருக்கிறார். அப்ப மீதமான திருச்சபை, அதற்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதற்கு தான் நம்ம இப்ப தயாராகணும். கவனத்தெல்லாம் வேற எதுலையும் விட்டுறக்கூடாது. அப்ப நம்ம இன்னைக்கு தயாராகணும். அந்த காலத்துல நம்ம சத்தியத்தை சத்தியமா என்ன செஞ்சிடணும், எடுத்து சொல்லணும். ஆக எஸ்தரின் புஸ்தகம் வரலாறா அல்லது அது தீர்க்கசன புத்தகமா? ரூத்துவின் புஸ்தகம் வரலாறா அல்லது தீர்க்கசன புத்தகமா? யோசிங்க. அந்த மாதிரி மற்ற வரலாறு விஷயத்தெல்லாம் பாருங்க. அதில் கடைசி கால நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுங்க. ஆக எஸ்தர் புஸ்தகத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், கடைசி நாட்களில் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, தொழுகை சம்பந்தமானது. ராஜாவின் சட்டத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் அது தேவனுடைய சட்டத்துக்கு மீறினதுனால கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனாலும் தேவன் காப்பாற்றுவார். ரூத் அவள் ஒரு பெண், எஸ்தர் அவள் ஒரு பெண். இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செஞ்சாரோ அதே போல தம்முடைய சபை மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். புரியுங்களா உங்களுக்கு? நான் புரிஞ்சுக்க வேண்டியது, கடைசி கால நிகழ்வுலாம் கதையா வரலாறா இருக்குது. அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க கற்றுக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுது? எஸ்தருக்கு ஆண்டவர், அவள் எவ்வளோ துணிச்சலாக இருந்தா, அந்த மாதிரி நம்ம துணிச்சலாக இருக்கிறோமா? ரூத் அவள்
எப்படி வந்து அந்நிய பெண்ணா இருந்தாலும் எப்படி வந்தா? உடனே அந்த ரூத்தை குறித்து ஒரு வசனம் வாசிச்சு முடிக்கலாமா? வாங்க, ரூத்து என்ன வசனம் பாருங்க. ரூத்து 2:11-12 பாருங்களேன். ஏன் போவாஸ் கல்யாணம் பண்றான்? அவனை வந்து லேண்டை மீட்டு அவன் என்ன செஞ்சா? வசனம் 11-12. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பன் உன் தாயை விட்டு உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்ப பாத்தீங்களா, நீ உன்னுடைய அப்பா அம்மாவை விட்ட, உன் ஜென்ம தேசத்தை விட்ட, நீ வந்து எங்களுடைய பெண்ணை காப்பாத்தின, ஆகினால நிறைவான பலன். அப்ப அந்த பெண்ணு எப்படி இருந்தா? அத மாதிரி நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு சத்திய வசனங்களை கொடுப்பார், போஷிப்பார், இழந்து போன பூமியை நமக்கு கொடுப்பார். எஸ்தரை போல தைரியமா இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார். ஆக எஸ்தர் புஸ்தகத்தையும் ரூத் புஸ்தகத்தையும் இனிமே நம்ம கடைசி காலத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். மற்ற புஸ்தகத்தையும் வரலாற்று புஸ்தகம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். நீங்க ரூத்தை போல இருக்கிறீங்களா? ரூத்துவினுடைய வைராக்கியம் உங்கள்கிட்ட காணப்பட்டிருக்கிறதா? அல்லது நகோமியை போல நீங்க இருக்கிறீங்களா? யோசிச்சு பார்க்கணுங்க. எஸ்தரை போல நீங்க தைரியமா இருக்கிறீங்களா? யோசிச்சு பார்க்கணும். மோர்தகாய் போல தைரியமாக நீங்க இருக்கிறீங்களா? யோசிச்சு பார்க்கணுங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, வேத வாசிப்பு முறையிலே ஒரு மாற்றம் வர உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் பார்க்கின்ற பார்வையை மாற்றித்தார சுவாமி. கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் எப்படி கதை வழியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் அதை படித்து நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. விசேஷமாக சபைக்கு வந்து அந்த புதிய பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுப்பா, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது என்பது சிந்திக்கும்படி செய்தீரே, அதுக்காக நன்றி. அந்த வாழ்க்கையை தாரும். எஸ்தரினுடைய குணத்தை தாரும். மோர்தகாயினுடைய குணத்தை தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.